வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. சிவனுடன் ஆடும் நாயகி சிம்மரதம் ஏறும் சூலினி அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரியை சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறீங்கன்னா உங்களை யாருமே எந்த டவுட்டும் பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மலையனூர் போகிறேன்னு சொல்லி பாருங்களேன், நான் தொடர்ந்து மலையனூர் போவேங்க அப்படின்னா அவங்கள ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்க. ஐயோ, அவங்க ஏதாவது மாந்திரிகம் மந்திரம் பண்ணி விட்டுருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. உண்மையிலே நம்ம மாந்திரிகமோ மந்திரமோ எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. அங்காள பரமேஸ்வரியை போய் வழிபட்டாலே அந்த அம்மா அந்த குடும்பத்துக்கு அவள் பாதுகாப்பாக நிற்பான்றது எழுதப்படாத விதி. அதுதான் அவங்களுக்கு. அம்மா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் தராங்கம்மா, நீ பார்த்துக்கம்மான்னு சொன்னால் போதும். அந்த அம்மாட்ட அவள் தானாகவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவா. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது மாந்திரிகம் பண்ணிடுவாங்க, மந்திரம் பண்ணிடுவாங்க அப்படிலாம் பயப்படுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் எதுவுமே பண்ணவே வேணாங்க. அந்த அம்மாவே நம்மளுக்காக நிற்பா. அதுதான் அங்காள பரமேஸ்வரியோட ஸ்பெஷலே. அந்த அம்மா இந்த கலியுகத்தில் நிற்பாளா அப்படின்னா நிற்பா. கிராஃபிக்ஸில் நிற்கிற மாதிரிலாம் நிற்க மாட்டா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அதில் பிரச்சனை கொடுக்குறவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அங்காளம்மா வந்துட்டா அப்படின்ட்டு.